இதுதான் முதலமைச்சர் விஜய் நாளை கரூரில் 41 பேருக்கு அரசு பணி நியமன ஆணையை வழங்க இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. நாளை காலை கரூர் செல்லும் முதலமைச்சர் விஜய் அங்கு தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு 41 பேருக்கும் அரசு பணி நியமன ஆணை, 41 பேரின் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு பணி நியமன ஆணையும் உதவித்தொகையும் வழங்க இருப்பதாக தகவல் வந்துள்ள சூழ்நிலையில் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி சீனி அகமது அரசு பணி கரூர் நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு வழங்கக்கூடாது என்றும் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்றும் இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டது. ஆனால் அந்த மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி பணி வழங்குவதற்கு முன்பே அதற்கு தடையாணை பிறப்பிக்க முடியாது, பணி வழங்கிய பின்னர் அந்த அரசாணையை எதிர்த்து வழக்கு தொடரலாம், அப்போதுதான் விசாரிக்க முடியும் என்று இன்று 2வது முறையாக அந்த முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரும் அந்த முறையீட்டு மனுவை ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்திருக்கிறார். நேற்று நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி, இன்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி ஆகிய இருவருமே அரசு பணி வழங்கக்கூடாது கரூர் நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு என்று முறையிட்டனர். ஆனால் முதலமைச்சர் விஜய் நாளை செல்ல உள்ள சூழ்நிலையில் இன்று அந்த அரசு பணி வழங்குவதற்கு தடை விதிக்க இயலாது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை 2வது முறையாக அந்த அவசர வழக்காக விசாரிப்பதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. அரசு பணி வழங்குவதற்கு முன்பே வழங்கக்கூடாது என்று நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க இயலாது என்றும், அரசு பணி வழங்கப்பட்டால் அந்த அரசாணையை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தால் அதனை விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க இயலும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்து இன்று அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என 2வது மனுவையும் முறையீட்டையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரிக்க மறுப்பு தெரிவித்து தள்ளுபடி செய்திருக்கிறது. நீதான்